வேர்ட் பிளே காமெடி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது ஒரு அருமையான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு பிறப்பிச்ச நீதியரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.கே. இளந்திரையன் சார் அவர்கள் தான். ஸோ அது ஒரு எல்லாரோடையும் வரவேற்கப்பட்ட ஒரு உத்தரவு. அது என்ன உத்தரவுன்னு பார்ப்போம். அதாவது அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொது இடங்களில் உள்ள கட்சி கொடிக்கம்பங்களோ, ஜாதி ரீதியான இயக்க கொடிக்கம்பங்களோ, வேற எந்த சமமான இயக்கங்கள் கொடிக்கம்பங்களோ 12 வாரத்துக்குள்ள முற்றிலும் அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவு. அதாவது புதுசில் இனி எத்தனை காலத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஊண்டி ஒரு 10 வருஷம் அந்த கொடிக்கம்பம் இருந்தாலும் அது பொது இடத்துல இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருங்க. 12 வாரங்களுக்குள்ள ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த இது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கையை மாவட்ட கலெக்டர்களுக்கு அதை உத்தரவு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதுதான். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உத்தரவுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பொது இடம்னா என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு எல்லைகள் உட்பட்ட பொது இடங்கள்ல இருந்துச்சுன்னா அந்த கொடிக்கம்பங்களோ அது எந்த இயக்கங்களா இருந்தாலும் சரி கொடிக்கம்பத்தை அகற்றிருங்க அப்படின்ற உத்தரவு தான். இது போக நீங்க அதை அகற்றல அப்படின்னா 12 வாரத்துக்குள்ள நீங்க அகற்றல அப்படின்னா அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் நீங்க ரிசீவ் பண்ணிட்டு அந்த கொடி கம்பரத்தை அகற்றதுக்கான செலவை நீங்களே அந்த எந்த கட்சியும் அந்த கட்சி ஏத்துக்கணும்ன்ற மாதிரி உத்தரவும் சொல்லுது. இது போக அடிஷனல் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா பட்டா இடங்கள்ல கொடி கம்பங்கள் நடுவதற்கு ஒரு கைட்லைன், ஒரு வழிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கான தகவல். ஸோ எதனால இந்த தகவல் இந்த உத்தரவு இருக்குன்னா, இது போன்ற பொது இடங்கள்ல நீங்க கட்சி கொடியோ, இயக்க கொடியோ, ஜாதி கொடியோ நீங்க ஊன்றப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. அதை முற்றிலும் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக இன்னொன்னு ஒரு அடிஷனல் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொது இடங்களோ சரி, பாலங்கள், அரசு கட்டிடங்கள், அரசு சுவர்கள், அப்புறம் மின்சார கம்பங்கள், போல்கள், இதெல்லாம் பெயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. பெயிண்ட் அவங்க ஜாதி ரீதியான எல்லைகள் வைக்கிற மாதிரி பெயிண்ட்ஸ், அப்புறம் ஒரு இயக்கங்களோட விளம்பரங்களா அடிச்சிருப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் அடிக்கவே கூடாதுன்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்க அந்த உத்தரவை மீறும் பட்சத்துல உங்கள் மீது கடுமையான தண்டனைகள் மற்றும் அபராதங்கள் விதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.